இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டிலே கோபூஜை நடத்தினால் கிரகதோஷம் என்பது நீங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். கோபூஜைக்கும் கிரகங்களினுடைய தோஷங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நிறைய நம்ம ப்ரொனவுன்சியேஷனில் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இதை நான் ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன் என்பதையும் பின்னால் சொல்கிறேன். அதாவது அந்த சாஸ்திரம், இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது அல்ல, பொதுவாக தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டிலே கோபூஜை செய்தால் கிருஹதோஷம் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. நன்றாக கவனிக்க வேண்டும் அந்த வார்த்தையை. அது கிருஹதோஷம், கிரகதோஷம் அல்ல. நம்ம எல்லாரும் அதாவது கிருஹத்திற்கும் கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தினை புரிந்து கொள்ள வேண்டும். கிருஹம் என்று சொல்ல வேண்டும். கிருஹம்னு சொன்னால் அது வீடு என்று பொருள். இக்கு போட்டுட்டு ரூவண்ணா போடுறோம் இல்லையா, நம்ம இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் சொல்லணும்னா GRUHA அப்படின்னு சொல்லணும். இதுதான் கிருஹ அப்படிங்கிறது.